அரசியல் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர்களில் ஒருவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆந்திர மாநிலத்தில் என்.டி. ராமாராவ் இருவரும் நடிகர்கள். ஆனால் அவர்களுக்கு மக்கள் பெரும் வரவேற்பை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்து ஆட்சி அமர்த்தி அழகு பார்த்தார்கள். இப்படியாப்பட்ட சூழலில் அதற்கு பின் தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயகாந்த் தனது அரசியல் களத்தை துவக்கி பெரும் போராட்டம் நடத்தி முன்னேறி வரும் பாதையில் உடல்நலக் கோளாறு மற்றும் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக பின்னடைவு அடைந்தார். இந்த சூழலில் திராவிட கட்சிகளின் ஆட்சி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி புரிந்து வந்த நிலையில் தற்பொழுது அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பரபரப்பை ஏற்படுத்தியவர்தான் நடிகர் விஜய். இவருக்கு வரும் மக்கள் கூட்டம் இது வெறும் ரசிகர்கள் கூட்டம் என வர்ணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடையூறுகள் வந்த நிலையிலும் அதையும் மீறி அவருக்கு வந்த மக்கள் செல்வாக்கு தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மீது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தேசிய கட்சிகள் அவரிடம் கூட்டணி வைக்க விரும்பும் அரசியல் களம் ஏற்பட்டுதான் ஆனது. ஏன் அவருடைய ஆரம்ப கட்ட பேச்சுகள், ஆட்சியில் பங்கு, இப்படி பல்வேறு கருத்துக்கள் அரசியல் கட்சிகளை, குறிப்பாக திராவிட கட்சிகளை சற்று கலக்கத்தை ஏற்படுத்தின என்றே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழகத்தில் எனக்கும் திமுகவுக்கும் தான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லை என்ற மாதிரியில் அவருடைய பேச்சு. ஆரம்ப கட்டத்தில் பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் இணையலாம் என்ற ஒரு கருத்து பரவி வந்த நிலையில் அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற சூழல் ஏற்படத்தான் செய்தது. ஆனாலும் திராவிட முன்னேற்றக் கழகம், தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பணிகள், தேர்தல் நேரத்தில் அவர் மகளிர் சுய உதவி குழுவுக்கு வழங்கிய மொத்த தொகை ரூ.5000 பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக அரசின் பல்வேறு திட்டங்கள் மக்களிடம் சென்று அடைந்ததே என்று சொல்ல வேண்டும். முதியோர் முதல் குழந்தைகள் வரை, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வரை நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்த திமுக அரசுக்கு மக்களிடம் பெரும் செல்வாக்கு இருந்ததுதான் என்று சொல்ல வேண்டும். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லும் சூழலில் எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவில் கட்சிக்குள் ஏற்பட்டிருந்த சலசலப்பு, பாஜகவுடன் கூட்டணி போன்ற பிரச்சனையில் சிக்கி தவித்து வந்த அதிமுகவின் நிலை சற்று பின்தங்கிய நிலையில்தான் விஜய் அந்த இடத்தை பிடிக்க முயற்சித்தார் என்றே சொல்ல வேண்டும். அதிமுகவுக்கு மாற்று நாங்க தான் திமுகவுக்கு எதிர்கட்சி என்று கூறிய வகையில் விஜயன் பேச்சும் அவருக்கு வந்த கூட்டமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதே என்று சொல்லலாம். ஆனால் சுதாரித்து கொண்ட திமுக அரசு மக்களிடம் நேரடியாக சென்று தன் திட்டங்களையும் பிரச்சார உத்திகளையும் தேர்தலுக்கான வேலைகளிலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு தன் கட்சி பக்கம் கூட்டணி கட்சிகளை இழுத்து, ஏன் அதிமுகவையே இரண்டாக உடைத்ததே என்று சொல்லலாம். அதிமுகவை பலவீனப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்கள் இறங்கிய நிலையிலும் விஜயன் வரவு திமுகவுக்கு சற்று கலக்கத்தை தான் கொடுத்தது என்று கூற சார். அதே விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருந்தாருன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவை தான் எடப்பாடி வச்சிருக்காரு, அதே போல் அண்ணா ஆரம்பித்த திமுகவை தான் இவர் திமுக வச்சிருக்காரு, ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்களால வந்து
தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் மீண்டும் பதிவு பண்றாரு. விஜய் அதாவது விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. கூட களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல அவர் என்ன அரித்தமெட்டிக்கலா அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி. இங்கே பாருங்க, நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. பெரிய கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கை. நானும் இப்போ அங்கே பாருங்க, நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நடிகர் விஜயன் சொந்த வாழ்வில் ஒரு பிரச்சனையை கிளப்பினார். பாஜகவின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலில் குடும்பத்தை கவனிக்கட்டும், திரிசாவை விட்டு வெளியே வரட்டும், நாட்டு மக்களை கவனிக்கட்டும் நடிகர் விஜய் என்று அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து கண்டன குரல். தரமற்ற பேச்சு என்று பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தன. ஏன் பாஜகவில் இருந்தே வானதி சீனிவாசன் முதல் குஷ்பு வரை கருத்துக்கள் கூறி வருத்தமும் தெரிவித்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் தன் கருத்துக்கு வருத்தத்தையும் தெரிவித்தார். ஆனால் நடந்தது என்ன? பிப்ரவரி 24ஆம் தேதி நடிகர் விஜய் மீது விவாகரத்து வழக்கு கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரது மனைவி வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் ஒரு நடிகையுடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதை 2021 இருந்தே கண்டிப்பதாகவும், ஆனால் கைவிடுவதாக இல்லை என்ற காரணத்தாலும் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் புகார் கூறி நீதிமன்றத்தில் வழக்கு. இது தமிழக மக்களிடம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் இது சரியான கருத்தா அல்லது தவறான கருத்தா என்று மக்களிடமும் தாவேகா தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடமும் ஒரு வாக்குவாதமும் பொதுவெளியில், மீடியாக்களில், ஏன் இணையதள வழியில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு, ஏன் நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா மீதே அவதூறுகளை கிளப்பத் தொடங்கினர். இது அவர்கள் விஜய் மீது கொண்டிருந்த பற்று, பாசம் என்றே சொல்லலாம். இந்த சூழலில் நடிகர் விஜய் இன்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நடிகர் திரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து ஒரே காரில் வந்து இறங்கியது அவரது அரசியல் களத்தை, அரசியல் எதிர்காலத்தை எப்படி என்டிஆருக்கு சிவபாரதி நிகழ்வு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதுபோன்ற ஒரு பெரும் சரிவை ஏற்படுத்தி விடும் என்பது மகத்தான உண்மை. நடிகர் விஜய் மக்கள் கொடுத்த வரவேற்பை கைப்பற்ற தவறிவிட்டார். நகர்ப்புறங்களில் அவருக்கு இந்த பிரச்சனையில் பலத்த பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டாலும் பெண்கள் மத்தியிலும் தென் தமிழக பகுதியிலும் அவருக்கு இந்த நிகழ்வு பெரும் சரிவையே தரும். மாறுபட்ட கருத்துக்களை, தன்னுடைய தோல்வியை விஜய் தானே ஏற்படுத்தி கொண்டு விட்டார் என்றே சொல்லலாம். நடிகர் விஜயின் நடிகை திரிஷா உறவு தனிப்பட்ட விஷயம் என்றாலும் அது நமது சமூக அமைப்பு, நம்ம சமூக கட்டுப்பாட்டுக்கு
உட்பட்டதாக இல்லை என்ற காரணத்தால் நடிகர் விஜய் தனது செல்வாக்கை பெரும் அளவில் இழப்பார். இதன் மூலம் மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தில் மலரும். மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என்பதில் உறுதிபட கூறலாம். திமுகவின் திட்டம் விஜயால் பாதிக்கப்படும் என்ற நிலையில் தற்பொழுது விஜய் அதற்கான வழியை அவரே திமுகவுக்கு ஏற்படுத்திவிட்டார். அவரது எதிரி என்று கூறிக்கொண்டு திரிந்த நடிகர் விஜய் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு பெரும் சரிவை நோக்கி சென்று விட்டார். இன்று அவருடைய நடிகர் திரிஷாவின் உடன் ஜோடியாக ஒரே காரில் வந்து ஜோடியாக கலந்து கொண்ட விஷயம் தமிழகத்தில் நாளைய பொழுது பெரும் பரபரப்பையும் நடிகர் விஜயின் மீதான அதிருப்தியும் மேலும் பெண்கள் ஆதரவையும் அவர் பெருமளவில் இழப்பார். அது திமுகவுக்கு பெரும் சாதகமாகவே அமையும் என்பதில் மாறுபட்டு கருத்து இல்லை. ஆதலால் தமிழகத்தில் திமுக ஆட்சி 7வது முறையாக அமையும். மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார்.